ஒரு அழகான சின்ன கிராமம். அங்கே ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோ பிறக்கிறான். நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு கட்டிட தொழிலாளி. ஒரு நாள் முழுக்க வெயிலில் சிமெண்ட் மூட்டை தூக்குறவர். நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே இருக்கிற வீடுகளில் அப்பப்போ வீட்டு வேலை செஞ்சு குழந்தைகளை வளர்க்க போராடுறவங்க. நம்ம ஹீரோ வீட்டில் பணம் இல்லைனாலும் நம்ம ஹீரோ கிட்ட கனவு நிறைய இருந்துச்சு. ஒரு நாள் எப்படியாச்சும் நம்ம கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆசை. எல்லாரோட லைஃப் மாதிரியும் நம்ம ஹீரோவுக்கு ஸ்கூல் போகிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. சில நேரம் சாப்பிடாம போவான், ஏன் சில நேரம் செருப்பு இல்லாமல் கூட போவான். நம்ம ஹீரோ படிப்பை மட்டும் விடவே இல்லை. ஒரு நாள் நம்ம ஹீரோவோட டீச்சர் அவனிடம், வாழ்க்கை எளிதல்ல, ஆனால் நீ முயற்சி பண்ணால் கடவுள் தாமதிப்பார், ஆனால் மறக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை நம்ம ஹீரோ மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படிக்கணும்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நம்ம ஹீரோவோட வீட்டில் பணம் இல்லாததால் நம்ம ஹீரோவோட அப்பா சொன்னார், மகனே, நான் உன்னை போல் படிக்கலை, ஆனால் நீ படித்தா நம்ம வீட்டோட நிலைமை மாறும் அப்படின்னு சொன்னார். நம்ம ஹீரோவோட அப்பா சொன்னதை கேட்டதுலேருந்து நம்ம ஹீரோ தினமும் பக்கத்து ஊருக்கு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கூலி வேலை பார்ப்பான். மாலையில் வீட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பிப்பான். காலையில் அவன் கையில் கட்டுமானம், மாலையில் கையில் புத்தகம். பலரும் அவனை பார்த்து சிரித்தாங்க. படிச்சுட்டு என்ன ஆக போகிற அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவங்க குரலை கேட்கவே இல்லை. அவன் மனசு என்ன சொல்லுதுன்னு மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் நிச்சயம் நீ ஜெயிப்ப அப்படின்னு அவன் மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தான். காலேஜில் டிப்ளமோ முடித்ததும் நம்ம ஹீரோ வேலைக்கு பல இடம் போனான். ஆனால் எல்லா இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு யாருமே வேலை கொடுக்கல. இதனால் நம்ம ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போனான். நம்ம ஹீரோவோட அம்மா தினமும் நம்ம ஹீரோவை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. மகனே, மண்ணில் விழுந்த விதை கூட பெரிய மரமாக வளருது, நீயும் அந்த மரம் மாதிரி பெரிய ஆளாக வாழ்க்கையில் உயருவா அப்படின்னு சொன்னாங்க. அந்த உற்சாகத்தோட நம்ம ஹீரோ, வேலை கிடைக்கலன்னா என்ன, அந்த வேலையை நான் உருவாக்குறேன் அப்படின்னு ஒரு பழைய சைக்கிள் ஒன்று வாங்கினான். சில எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்கிட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒன்று சின்னதாக ஆரம்பித்தான். அவன் வீட்டு வறண்டாதான் அவனுடைய ஆஃபீஸ். முதல் நாள் அவன் செய்த வேலை, ஒரு வீட்டில் மின் இணைப்பு செய்தான். நம்ம ஹீரோவோட ஊரில் யாருமே இதை நம்பலை. ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்லேயும் நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தான். நாட்கள் அப்படியே போச்சு. 10 வருடம் கழித்து நம்ம ஹீரோ இப்போது கிராமத்தில் இல்லை. சக்ஸஸ் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சிட்டியில் நம்ம ஹீரோவுக்கு 3 பிரான்ச், 100 பேருக்கு வேலை கொடுத்தான். அவனோட பெயர் லோக்கல் நியூஸில் செல்ஃப் மேட் இன்ஜினியர் அப்படின்னு வந்துச்சு. யாரெல்லாம் அன்னைக்கு நம்ம ஹீரோவை பார்த்து சிரித்தாங்களோ அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட இப்போ வேலை கேட்டு வந்தாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவனோட கம்பெனி செமினாரில் பேசுகிறதுக்காக மேடைக்கு வந்தான். ஆனால் அவன் பேசும்போது அவன் உடம்பெல்லாம் நடுங்குச்சு. ஆனால் நம்ம ஹீரோவோட வார்த்தைகள் தீயாக பறந்துச்சு. நான் வாழ்க்கையில் பல தடவை விழுந்தேன், ஆனால் ஒவ்வொரு விழுத்தலும் என்னை கீழே தள்ளலை, அடித்தளமாக மாறிச்சு. சுமையாக தோன்றியதான் இன்னைக்கு என் வலிமையாக மாறியிருக்கு. இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, விழுந்து எழுந்தவன் தான் வலிமை கற்றுக்கொள்கிறான், நம்பிக்கை கொண்டவன் தான் இருளிலே ஒளியை உருவாக்குகிறான். இப்போது சுமையாக தோன்றிக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு நமக்கு அடித்தளமாக மாறும். எழு தமிழா எழு.